நம்ம ருத்ராஜ் சிஎஸ்கேவின் கேப்டனாக இனிமேல் செயல்பட போகிறதில்ல. ஒரு மிகப்பெரிய கம்பேக்குக்காக சிஎஸ்கே இப்போ ஒரு புதிய பிளான் வந்து பண்ண போகிறாங்க. அந்த புதிய பிளான் என்ன, நம்ம ருத்து கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா என்ன சம்பவம் நடக்கணும், நம்ம ருத்து கேப்டனாக இல்லாத பட்சத்தில் நம்ம சிஎஸ்கேவின் நெக்ஸ்ட் கேப்டன் யார், இப்போதைக்கு சிஎஸ்கேவின் புதிய பிளான் என்ன, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரரான ஸ்பென்சர் ஜான்சன் ஆன் த வே இப்போதைக்கு இவரை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பென்சர் ஜான்சனை பார்த்துருவோம். சிஎஸ்கே பவுலிங்கில் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம். ரீசெண்டாக டெல்லிக்கு எதிராக ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவுலராக இவரை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இவர் எப்போ ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ இப்போ அதை பற்றின அப்டேட்டாக இவரே வந்து கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு இன்ஜுரியிலேருந்து ஃபுல் ரெக்கவர் ஆகிருக்காரு. வலைப்பயிற்சிலையும் வந்து ஈடுபட்டிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஸ்பென்சர் ஜான்சன் இன்ஜுரியிலேருந்து ஃபுல் ஃபிட் ஆகிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எப்போ வேணாலும் வந்து நம்ம சிஎஸ்கேல வந்து ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கேவும் இவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்க. பவுலிங் சரியாக வந்து அமையல. ஸோ சீக்கிரமாக சிஎஸ்கேக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை வந்து வச்சிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. மும்பைக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஃபிட்டாக இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகலாம். அடுத்து நம்ம ருத்ராஜை பார்த்துருவோம். எக்கச்சக்கமான தோல்வி சிஎஸ்கே கேப்டன்ஷிப்பில். ஸோ இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரில் வந்து தள்ளப்பட்டிருக்காரு. சிஎஸ்கே இந்த சீசனில் 4க்கு 1 மேட்சை தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவரோட கம்பேக்குக்காக ஒரு புதிய பிளான் வந்து பண்ண போகிறாங்க. அந்த பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ருத்ராஜுக்கு ஒர்க் லோடை வந்து குறைக்க போகிறாங்க. எப்போ கேப்டன் ஆனாரோ அதுலேருந்து அவரோட பேட்டிங் சொல்கிற அளவுக்கு இல்லை. ருத்ராஜ் பேட்டிங்கில் ஒரு கம்பேக்கை கொடுக்கறதுக்காக நம்ம சஞ்சுக்கிட்ட இப்போ கேப்டன் பதவியை வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபுல்லாக வந்து கொடுக்க போகிறதுல 50-50 தான் சொல்லணும். ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நம்ம 100க்கு வந்து பிளானை கொடுத்துருந்தாரு. டெல்லிக்கு எதிராக எக்கச்சக்கமான ஃபீல்டிங்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாரு நம்ம சஞ்சு. இப்போ நம்ம சஞ்சு சிஎஸ்கேவின் கேப்டனாக வந்து செயல்பட போகிறாரு. ருத்துவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அதிக கவனத்தை வந்து செலுத்த போகிறாராம். ஸோ இனிமேல் நம்ம ருத்துவோட டார்கெட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சிஎஸ்கேக்காக ஒரு கம்பேக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதிக நேரம் வந்து வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காராம் நம்ம ருத்து. சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை இப்போதைக்கு ரொம்ப கூலாகவே இருக்காரு. ஸோ ஒரு கேப்டன் பதவியில் வந்து பாதியை கொடுத்தாலும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஆர்ஆர் டீமோட ஃபுல் டைம் கேப்டனாக வந்து இருந்திருக்காரு. ஸோ சிஎஸ்கேவின் இந்த புதிய பிளான் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வந்து அமைய போகுது. ஒர்க்லோட குறைச்சாச்சு அப்படின்னா நம்ம ருத்ராஜ் ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். ஸோ ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை நம்ம சிஎஸ்கே பண்ணுறதுக்காக தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு புதிய கேப்டனை எடுத்துகிட்டு வர்றதை விட நம்ம சஞ்சு ருத்து இவங்க கேப்டன் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேவின் புதிய பிளானாக இருக்கட்டும், நம்ம ருத்து மறுபடியும் ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.